ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் அகாடமி. இந்த ஷார்ட்ஸில் நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு முக்கியமான சீரிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது சம்பளத்தை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கணக்கு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. மொத்தமே வந்து 2 ஸ்டெப் தான். இந்த கணக்கோட ஆன்சர் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம். என்ன உதாரணத்தை பார்க்கலாம். எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்களில் ஒய் அதை 24 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 42,000 ஈட்டினால் ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ஓகேவா? ஸோ இதான் கேட்கக்கூடிய கணக்கு. ஒரு ட்விஸ்டும் இருக்குது, நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அதாவது என்ன பண்ணனா ஏ மட்டும், அதாவது சாரி எக்ஸ் ஒரு வேலையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா 18 நாளில் செய்கிறார். இதே ஒய் அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 24 நாளில் செய்கிறார். ஓகேவா? இப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ வாங்கிக்கிறாங்க? 2 பேரும் சேர்ந்து 42,000 ரூபாய் வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த 42,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக பிரிச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எக்ஸ் ஒரு குறிப்பிட்ட நாள் முடிப்பார், ஒய் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள். இது 2 பேரில் யார் வந்து திறமைசாலி அப்படின்னும் போது நல்லா தெரியும். 2 பேரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க. எக்ஸ் பார்த்தீங்கன்னா 18 நாள்லேயே அந்த வேலையை முடிச்சார். அப்போ அவர் தானே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிக்கிறாரு. அப்போ திறமைசாலி யார்? எக்ஸ் தான். ஏன்னா அவர் தான் 18 நாள்லேயே அந்த வேலையை முடிச்சார். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் வருமானம் அதிகமாக போகணும். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ போகும் அப்படின்னும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏ அல்லது பி ஆண் பெண் அப்படி நம்ம வந்து 2 பேர் ஒரு வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னும் போது மொத்தமே 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய் அதை போட்டுக்கோங்க. எவ்வளோ? 42,000 ரூபாய். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் சேர்ந்து கூட்டி போடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். இவர் 18 நாள், இவர் 24. 2 கூட்டம் எவ்வளோ? 18. இது ஒரு 38, ஒரு 4, 42 டேஸ். அப்போது எவ்வளோ ரூபாய் வாங்கினாங்களோ அது மொத்தமாக அவங்க செய்த வேலை நாட்களில் வகுத்தா நமக்கு ஆன்சர். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு 42 இதுனா வரும். ஒவ்வொரு 42 3 0 போட்டிங்க அப்படின்னா 1000. ஓகேவா? அப்போது 42 நாள் வேலை செஞ்சு 42,000 வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி? 1000 ரூபாய். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் எத்தனை நாள் செஞ்சார்? 18 நாள். அப்போ 18 × 1000 போட்டிங்கன்னா 18,000. இப்போ ஒய் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒய் எத்தனை நாள் செஞ்சார்? 24. அப்போ 24 × 1000 போட்டிங்க அப்படின்னா 24,000. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேங்க. ஆனால் கடைசியாக ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் ஒரு ட்விஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா முதல் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. 2வது ஸ்டெப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு வந்த தொகை ஒய்க்கு போயிடும், ஒய்க்கு வந்த தொகை எக்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா? இதை மட்டும் மாற்றி போடணும் கடைசியாக. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம இங்கே மாற்றி போடுறோம் அப்படின்னா அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கக்கூடியவர் யார்? திறமைசாலி எக்ஸ் தான். அப்போ எக்ஸுக்கு தான் பண்ணணும். அதிகமான அமௌண்ட் போடுமா? இங்கே பாருங்க, எக்ஸுக்கு இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 12 வந்திருக்கு. அப்போ தப்பு. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு தான் 24,000, ஒய்க்கு எவ்வளோ? 18,000. அப்போ ஒய் பெரும் தொகை எவ்வளோ? 18,000 ரூபாய். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா?